ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சொலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோயில்பட்டி வரைக்கும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் காலையிலே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். காலையில் ஏறி 5 நிமிஷம் ஆகல, அதுக்கு ஈசானாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. இப்போ பாதையை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பைக்கில் போகும்போது பார்த்தோம்னா சுற்றி ஒரு செடி கூட இருக்காது, அவ்வளோ வெட்டாலியாக இருக்கும். இப்போ மழை பெய்யவும் பாருங்கள், ரோடு ஃபுல்லாக நான் சூப்பராகிட்டு, செடியெல்லாம் நல்லா வந்து 2 சைடும் பச்சை பசேர்னு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மழை பெஞ்சு, ஆனால் இது பூரா இந்த புல் களை தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கோயில்பட்டி வந்துட்டோம். ஆகாஷும் எங்கள் அப்பாவும் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்திருந்தோமோ, அதனால் எங்கள் அம்மா மக்காச்சோளம் உடச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொண்டு வந்துருந்தாங்க. அப்படியே காசு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாருக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என் மகன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி நேராக இப்போ வந்து தூத்துக்குடி போயிடுவோம்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் சரி சாப்பிட்டு போயிடும்னு சொல்லி கடையை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே யானை பாருங்க, எப்படி நெஜ யானை மாதிரியே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஆகிட்டு, அதனால் சாப்பிட வந்துட்டோம். 2 பேர் எப்படி ஒன்று போல் கண்ணை கசைக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நாங்கள் வந்து சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸு சாம்பார் எல்லாம் வந்துடும். இசானா வந்து ரைஸ் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இசானாவும் அப்பாவும் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து சாம்பார் எல்லாம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் நாங்கள் முட்டை பொரியல்னு ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது, சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரசம் அப்பளம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வரவில்லை ஹெல்மெட் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹெல்மெட் இல்லை, வாங்கிட்டு இந்த கூலிங் கிளாஸும் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பைக் ஓட்டும்போது கண்ணு இதாகுதுன்னு. அப்புறம் இது இப்போ வந்து டிமார்ட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குவோம், ஜாமான் எல்லாம் இருந்துச்சு, வந்ததோடு வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ கோயில்பட்டிலேருந்து நாங்கள் தூத்துக்குடி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடி வந்து இங்கே வந்து டிமார்ட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மட்டும் ஜாமான் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இசானாவும் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மைசா ஸ்கூலுக்கு போயிட்டா, அதனால் நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம். வந்து அப்படியே கொஞ்சம் ஜாமான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ பாருங்கள். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து பழகுறாரு. வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வீடியோவில் போயிட்டு கொஞ்சம் மட்டும் தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ தான் சாமான் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம், அதனால் கம்மியாக தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன் மட்டும் வாங்கி அப்படியே சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இசானா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து சீஸ் பாப்கார்ன் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வயிறு வச்சுட்டு மறுபடியும், அதனால் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி இது பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து குளத்தூரில் வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு காய்கறி பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு இது வந்து அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம கோயிலில் வந்து விளக்கு பூசை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு பூசையில் வந்து கோலம் பாருங்கள் சூப்பராக போட்டிருந்தாங்க. இது நம்ம அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போடுவாங்க, பூமாக்கான்னு சொல்லி. அந்த அக்கா சூப்பராக அழகாக போட்டிருந்தாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலில் வந்து ஊரில் எல்லோரும் வந்து விளக்கு கொண்டு வர சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு வந்து விளக்கு பூசை அவங்களே எல்லாமே எண்ணெய் வச்சு அவங்க விளக்கு பூசை வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விளக்கும் கொடுத்துருந்தோம். விளக்கு கொண்டு போனோடனே அவங்க ஸ்டிக்கர் பேர் எல்லாம் ஒட்டி எல்லாத்துக்கும் பூவெல்லாம் அவங்களே போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எண்ணெய்லாம் ஊற்றி திரி போட்டு எல்லாமே இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணாங்க. ஏன்னா பஜனை படிப்பாங்க. திருச்செந்தூருக்கு மாலை போட்டிருப்பாங்களா முருகங்களுக்கு, அவங்க ஃபுல்லாக உட்காந்து பஜனை படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இது வந்து வைகுண்ட ஏகாதசிங்கிறனால விளக்கு பூசை வச்சு வருஷம் இது இந்த வைப்பாங்க. சொர்க்க வாசல் திறக்கணும்னா அதனால் அன்றைக்கி வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் இந்த கோயிலுக்கு சூப்பராக படித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பஜனை படிக்க ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஜனை படிக்க எல்லாமே மைக்கில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கோலம் நல்லா பெரிய கோலம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா நல்லா போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோலம். நல்லா இருந்துச்சு. இசானா தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிருந்தா விளக்கு கொண்டு என் வீட்டில் விளைஞ்சி அவெல்லாம் விளக்கி கொடுத்து விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போயிருந்தா, அதனால் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தா. முடிச்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உன்னை கண்டு வந்தையா புள்ளி மயில்வாக புறமடுத்த சிவன் மகனே புள்ளி மயில்வாக புறமெடுத்த சிவன் மகனே புள்ளி மயில்வாக புறமெடுத்த சிவன் மகனே புள்ளி மயில்வாக புறமெடுத்த சிவன் மகனே பச்சமால் மாறு மகனே பாரநீர் தாழும் ஐயா கந்தையா கந்தையா உன்னை கண்டு பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மைசா விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.